ஹை வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். நாங்கள் இதை பற்றி ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். இங்கிலீஷ் சென்டென்சஸை பார்க்காதீங்க. பார்க்காம இந்த தமிழ் வாக்கியத்தை மட்டுமே பார்த்துட்டு உங்களால் சொல்ல முடியுதா, அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். தென் கொடுத்துருக்கிற இங்கிலீஷ் சென்டென்ஸை பாருங்கள். அதில் தேவையில்லாத வார்த்தைகளும் ஆட் ஆகிருக்கு. இது ஒரு கேம் மாதிரி தான், பட் ஒரு எஃபெக்டிவான ப்ராக்டிஸ். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும், எந்த வார்த்தைக்கு அடுத்து எந்த வார்த்தை வரும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணுற எக்ஸசைஸ். ஸோ the discussion are mainly discussing about in this. So this is not a correct sentence. இதில் தேவையில்லாத வார்த்தைகளை ரிமூவ் பண்ணி பாருங்கள், கரெக்டான சென்டென்ஸ் வரும். அதாவது we are discussing this, அவ்வளோதான். the discussion mainly about in இது எல்லாமே wrong. இதை எடுத்துட்டிங்கன்னா கரெக்டான சென்டென்ஸ் வரும். we are discussing this. ஸோ டிஸ்கஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம், வேர்புக்கு அப்புறம் about அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது. we are discussing this. அகைன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்க்காம உங்களால் சொல்ல முடியுதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். அவர்கள் எப்போதும் போல் வருகிறார்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். they come as usual. வழக்கம் போல் அவங்க வர்றாங்க. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். they come as usual. நான் ஒரு பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்க்காம நீங்கள் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஐ ஆம் லிசனிங். ஐ ஆம் லிசனிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஆம் லிசனிங் டு எ சாங். இந்த லிசனிங் டு சேர்த்து தான் வரணும். ஸோ ஐ ஆம் லிசனிங் டு எ சாங். நான் உங்களிடம் கொடுக்கும்படி கேட்டேன். கொடுத்துருக்கிற வார்த்தைகளை பார்க்க வேண்டாம். பார்க்காம இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கிராமர் மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை டு ஃப்ரேம் த சென்டென்ஸ். ஐ ஆஸ்க்ட் யூ டு கிவ். நான் உங்கள்கிட்ட கொடுக்கும்படி கேட்டேன். ஐ ஆஸ்க்ட் யூ டு கிவ். மாணவர்கள் எழுதப் போகின்றனர். ஒரு செயல் நடக்க போகுது. ஓகே, இமீடியட்டாக நடக்க போகுதுன்னு வச்சுக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். உடனே செய்ய போகிறோம், இமீடியட் ஃப்யூச்சர். உடனே ஒரு செயல் செய்ய போகிறோம், ஒரு வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை கோயிங் டு யூஸ் பண்ணி சொல்லலாம். ப்ரீவியஸ் வீடியோஸில், நிறையா வீடியோஸில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ரைட் அப்படின்னா மாணவர்கள் எழுத போகின்றனர், உடனே செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். எழுதுவாங்க, ஆனால் எப்போ எழுதுவாங்கன்னு தெரியாது, ஆனால் எப்போவாது எழுதுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொன்னாலே வில், ஷால் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வில் ரைட், அதான் ஆன்சர். இப்போ உடனே செய்ய போகிறாங்கன்னா கோயிங் டு ரைட். நான் ஒரு டிக்கெட் முன்பதிவு செய்ய போகிறேன். நான் புக் பண்ண போகிறேன். இதுவும் அதே மாதிரி தான், கோயிங் டு. ஐ எம் கோயிங் டு புக் எ டிக்கெட். நீங்கள் நன்றாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. யூ ஆர் லேர்னிங் இங்கிலீஷ் வெல். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆர் லேர்னிங். இந்த ஆர் லேர்னிங் அப்படிங்கிறது இந்த முன்னாடி யூ அப்படிங்கிற வார்த்தைக்காக ஆர் வந்திருக்கு. இதுவே ஹீ, ஷீ, இட் அப்படின்ற மாதிரி சிங்குலர் இருந்துச்சுன்னா இஸ் அப்படின்னு வரும். ஹீ இஸ் லேர்னிங் இங்கிலீஷ் வெல். நீ கண்டிப்பாக வெளியே போகக்கூடாது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். யூ ஷுட் நாட் கோ அவுட். இந்த ஷுட் அப்படிங்கிறது கண்டிப்பாக, கட்டாயமாக. யூ ஷுட் நாட் கோ அவுட் அப்படின்னா நீ கண்டிப்பாக வெளியே போகக்கூடாது. இப்போ கமெண்ட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டிய கேள்வி, நாங்கள் நன்றாக ஆங்கிலம் பேசுகிறோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. தென் அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.